நீங்கள் பார்பிக்யூ சாப்பிட்ருக்கீங்களா? நாங்கள் பார்பிக்யூ சாப்பிட போன இடம் தான் இது. நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். அதனால் ஸ்பெல்லிங் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. இங்கே வந்து என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு முத நாள் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் பெரிய வீடியோஸ்லாம் இல்லை. இது போரூரில் இருக்க அட்ரஸ் இங்கே வந்து இது பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. போரூரில் வந்து நாங்கள் போகும்போது ஃபஸ்ட்டு வந்து எறா சாப்பிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் போனேன். நிறைய எறா சாப்பிடுவோம். நம்ம சிக்கனு மற்றதுலாம் சாப்பிட தேவையில்லைன்னு சொல்லிட்டு போனேன். நாங்கள் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே 6 சீட் புக் பண்ணி வச்சுருந்தோம். உருளைக்கிழங்கு ஃபுல்லாக லோட் பண்ணி ஏதோ வச்சுருந்தாங்க. அது பெருசாக டேஸ்ட்டாக இல்லை, அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு கார்ன் வந்துச்சு. ஒன் பை ஒன்னாக அவங்களே எடுத்து வச்சாங்க. கார்ன் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக அதான் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து சிக்கனில் ஏதோ ஒன்று எடுத்து வந்து வச்சாங்க. எனக்கு பேர் சரியாக தெரியல. வந்து பானிபூரி ஃபஸ்ட்டே அவங்க எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. அதை நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். வேணுன்னா கூட நம்ம ஃபஸ்ட்டே போய் சப்போர்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஒன் பை ஒன்னாக அவங்க எடுத்து வந்து வைப்பாங்க. ஆனால் ஒரு டிஷ்ஷுக்கும் நடுவில் அவங்க 10 மினிட்ஸ் அட்லீஸ்ட் 15 மினிட்ஸாவது கேப் விட்டாங்க. ரொம்ப வந்து டைம் எடுத்து கொடுத்தாங்க. இதுதான் முக்கியமான இடம். நம்மளோட சிக்கனு, ஃபிஷ்ஷு, அப்புறம் எறா, இந்த எல்லாமே 3 கிரில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஃபிஷ்ஷு சூப்பராக இருந்துச்சு. எறாவும் நல்லா இருந்துச்சு. சிக்கனுக்கு நாங்கள் போகல, ஏன்னா சிக்கன் வந்து நிறைய சாப்பிடுமேன்னு சொல்லிட்டு. கட்லெட், இது வடை மாதிரி பார்த்தீங்கன்னா அது கட்லெட். அதுக்குள்ள அதுக்குள்ளே ரவுண்டாக நடுவில் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து மட்டன் அந்த பிளேட்டில் இருந்துச்சு. அது மட்டன் வந்து நல்லா இல்லை, அந்த சூப்பராக இல்லை, சுமாராக தான் இருந்துச்சு. இது வந்து எக் ரைஸு, அதுக்கப்புறம் சிக்கன் குருமா, அதுக்கப்புறம் ஃபிஷ் குருமா வச்சுருந்தாங்க, ஃபிஷ் குழம்பு, அப்புறம் மட்டன் குழம்பு ஒன்று வச்சுருந்தாங்க, அப்புறம் சிக்கன் சூப். இது ஓகே, நான் இதெல்லாம் சாப்பிடல, வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு, நாங்கள் சாப்பிடல. அப்புறம் பிரியாணி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, பிரியாணி நல்லா இருந்துச்சு. வெஜ் பிரியாணி, அது வந்து சிக்கன் பிரியாணி, இது வெஜ் பிரியாணி. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெஜ் தான். தக்காளி குழம்பு, அப்புறமேட்டு வந்து உருளைக்கிழங்கு வச்சுருந்தாங்க. உருளைக்கிழங்கு குழம்பு ஒன்று வச்சுருந்தாங்க, உருளைக்கிழங்கு பொரியல் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஒயிட் பாஸ்தா வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயும் பட்டாணி குருமா மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இது நூடுல்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. நூடுல்ஸ் பக்கத்துலேயே பட்டாணி. இது ஃபுல்லாகவே வெஜ்ஜு தான். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வந்துடும், அப்புறம் அப்பளம், அவ்வளோதான். இதுக்கப்புறமேட்டு முடிஞ்சிடும். உங்களுக்கு இவ்வளோ தான். வந்து வெஜ் சாப்பிட்றவங்க வெஜ் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டெசர்ட்டில் வந்து கேக் வச்சுருந்தாங்க, பேஸ்ட்ரி 2-3 பேஸ்ட்ரி வச்சுருந்தாங்க. பால்லே 2-3 டெசர்ட் வச்சுருந்தாங்க. பால்லே ஒரு சர்பத் மாதிரி, அப்புறம் பால்லே கொஞ்சம் லோட் பண்ணி 3 டிஷ் வச்சுருந்தாங்க. குலோப் ஜாமுன், பால் பாயாசம், அந்த மாதிரி 2-3 டிஷ் வச்சுருந்தாங்க. அப்புறமேட்டு நாங்கள் வந்து பானிபூரி சாப்பிட்லான்னு போயிட்டோம். பானிபூரி பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. ஆனால் வயிறு ஃபுல்லாக இருந்ததால் என்னால் எதுவுமே சாப்பிட முடியல. எவ்வளோ வேணால் நம்ம கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் நிறைய ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டேன். வந்து ரொம்ப காரமாக போயிட்டோன்னு சொல்லிட்டு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறமேட்டு வந்து குல்ஃபி கூட இருந்துச்சு, குல்ஃபியும் சேர்த்து சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம் கப், இது 2 ஐஸ்கிரீமு. அது இல்லாமல் வந்து மேங்கோ, குல்ஃபி, அது மேலே வந்து நம்மளுக்கு இந்த இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. நம்ம என்ன மேங்கோ ஐஸ்கிரீம்லாம் மாதிரி இருந்துச்சு, ஃப்ரீசர்லாம் எடுத்து கொடுத்தாங்க, நம்ம கேட்டால் கொடுப்பாங்க. அதெல்லாம் இருந்துச்சு நம்மளுக்கு. இது வந்து ஃபுல்லாமே வெஜ் சாலட். இது ஃபுல்லாகவே சாலட் நிறைய இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக குல்ஃபி சாப்பிட்டு ஃபைனலாக இதான் எங்கள் பில் அமௌண்ட்டு. 3978 இதான் எங்கள் பில் அமௌண்ட்டு. இது சாப்பிட்டு சோகமாக இவ்வளோ காசுக்கு அது வர்த்தான்னு தெரியாமல் வயிறு ஃபுல்லாக திருப்தியோடு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோஸ்.